இல்ல திமுகவை பொறுத்தவரை ஒரு பெரிய மாறுதல்களை நோக்கி போகுது. ஒரு பக்கம் கட்சியை தன்னோட கையில ஒரு ஜெனரேஷன் டு அடுத்த ஜெனரேஷன் போன உதயநிதி எடுக்கணும்னு பார்க்கிறார். பட் இந்த டாஸ்மாக் வழக்குகள் எல்லாம் வந்த பிறகு உதயநிதி பெயரை சொன்னால் ஓட்டு வராது என்ற பயம் வர கட்சியையே மீண்டும் மாப்பிள்ளை சாரிடம் கொடுக்கிறேன் என்பதாக திரு ஸ்டாலின் அவர்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வர்றப்ப தன்னுடைய காருக்கு ஓட்டுநராக திரு சபரீசனை கொண்டு வந்து வச்சுக்கிட்டார். இப்போ அவங்களுக்கு டிஆர் பாலு தான் முன்னாடி டெல்லியில் எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜெகத் ரட்சகன் அவர் பிஸ்னஸ் லாபியில் தனியாக பார்த்துப்பார். ஸோ தட் அவங்களுக்கு பெரிய சிக்கல் இல்லாமல். ஆனால் டிஆர் பாலுவை இந்த அதாவது உதயநிதி ஏதாவது ஒரு போஸ்ட் கொடுத்தா இந்த பக்கம் கனிமொழிக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பட் இது உதயநிதிக்கு துணை முதல்வர் கொடுத்த உடனே இவங்களுக்கு தென்மண்டல பொறுப்பாளர்னு அழகிரிக்கு கொடுத்த போஸ்ட்டை கேட்டாங்க, கொடுக்க மறுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 8 மண்டலத்தில் இவரையும் உத்தரா போட்டிருக்காங்க. அப்போ மிச்சம் 8, அதாவது உதயநிதி மன்னர் பரம்பரை, இவங்க இந்த 8 மண்டலத்தில் ஒன்றுங்கிற மாதிரி குறைச்சிட்டாங்க.